ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் ஏர்டெல் எக்ஸ்ட்ரீம் டிவி மாட்டியாச்சு. இதுக்கு வந்து ஏர்டெல் பிளாக் கனெக்ஷன் தேவை. ஸோ நெட் நேற்று ஆக்டிவேட் பண்ணிட்டாங்க. ஆனால் டிடிஹெச் இன்றைக்கி தான் ஆக்டிவேட் பண்ணாங்க. ஆக்டிவேட் பண்ணோன்னே இப்படி தான் இருக்குது. ஓகேங்களா? இதில் வந்து டிடிஹெச் வந்து ஸ்ட்ரெயிட்டாக வர்ற மாதிரி இருக்கும். நம்ம வீட்டில் எப்படி வருதோ நார்மல் டிஷ் வச்சுருந்தா எப்படி வருமோ அதே மாதிரி வர்ற மாதிரி இருக்குது. அதுக்கு வந்து அது போகிறதுக்கு வந்து 2 வழி இருக்குது. ஒன்று, இப்போ இருக்கிற ரிமோட்டில் இந்த சேனல் நம்பர் அமுத்தி போகலாம். இல்லைன்னா இங்கே லைவ்னு ஒரு பட்டன் இருக்குது பார்த்தீங்களா? அதாவது வந்து இப்போ மெயினாக எல்லாத்துக்கும் இது எதுக்கு யூஸ் ஆகுன்னா வயசானவங்களுக்கு தான் யூஸ் ஆகும். ஏன்னா அவங்களுக்கு வந்து இதில் நேவிகேட் பண்ணி இந்த இதிலலாம் நேவிகேட் பண்ணிலாம் போக முடியாது. ஸோ அதனால் வந்து அவங்களுக்கு வந்து இதில் போய் எங்கே டிவி சேனல் சூஸ் பண்ணுறது அதெல்லாம் வராது. ஸோ அதுக்கு பதில் என்ன பண்ணிக்கிறாங்கன்னா நேராக இங்கே லைவ்னு ஒரு பட்டன் கொடுத்துக்கிறாங்க. இந்த லைவ்ங்கிற பட்டன் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து இதுக்கு போயிடும். சரிங்களா? வந்து காப்பிரைட் வரக்கூடாதுங்க வந்து வெளியே வந்துட்டேன். இல்லை நேராக நீங்கள் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் சேனல்லே போகணும் அப்படின்னா நான் வந்து பாலிமர் நியூஸ் போடுறேன். 787 போட்டோன்னே அங்கே மாறிடும். ஓகேங்களா? உடனே வந்துடும். ஸ்பீடு பார்த்தீங்களா எவ்வளோ வேகமாக இருக்குன்னு. ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் வேகமாக தான் கரெக்டாக தான் இருக்குது. இதில் இன்னும் வேறு என்னென்ன இருக்குதுன்னு நான் ஒன்றும் சர்ச் பண்ணி பார்க்கல. பட் ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே இருக்கும் போட்டிருக்கு. இந்த ஏர்டெல் இது யூடியூப்பு எல்லாமே இருக்கும் போட்டிருக்கு. மற்ற ஃபீச்சர்ஸ் எல்லாம் அப்புறம் பார்க்கலாம். கிளாரிட்டி ரொம்ப நல்லாயிருக்கு. ரிமோட் ரெஸ்பான்ஸும் ரொம்ப நல்லாயிருக்கு. இதுதான் ரிமோட்டு. நீ இதில் என்னென்ன இருக்குதுன்னு தெரில. ஸோ இதுக்கும் ஜியோ டிவிக்கு இருக்கிற ஒரே டிஃப்ரென்ஸ் என்னென்னா இது வந்து நேராக உங்களுக்கு டிடிஹெச்சில் பார்க்குற மாதிரியே இருக்கும். அந்த ஸ்ட்ரீமே தான் இதுலேயும் வரும். அதாவது டிடிஹெச்சில் என்ன ப்ளே ஆகுதோ அதே தான் இதுலேயும் வரும். ஆனால் வந்து அந்த ஜியோவில் வந்து வேறு மாதிரி வரும். அதாவது வந்து நீங்கள் சன் டிவி போனீங்கன்னா சன் டைரக்ட்குள்ளே போய் வரும். விஜய் டிவி போனால் ஜியோ ஹாட்ஸ்டார்க்குள்ளே போய் வரும். ஆனால் இதில் வந்து அந்த மாதிரி இல்லை.